சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தமிழ் வந்துட்டு எப்படா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வீட்டை எல்லாம் பரபரப்பா கல்யாண வேலையா நடந்துகிட்டு இருக்கு. பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. பொண்ணை பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு பல்லெல்லாம் அப்படியே இருக்கு. அதுவும் பொண்ணு கழுத்துல நகையை பார்த்துட்டு பாரு சித்ரா, அங்க பாரு அந்த பொண்ணு கழுத்துல எம்புட்டு நகை போட்டு வந்திருக்கான்னு, இம்புட்டு நகையும் நம்ம பிள்ளைக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு. இந்த நகையெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரியும் தாமரையும் வாயை புழக்குதுங்க. அப்பா பாத்தியாமா அவ கழுத்துல எம்புட்டு நகை இருக்குன்னு, அது போக அங்க கார நிக்கிது பாரு, அது போஸுக்கு தான், நீ கண்ட கனவு பழிச்சிரும் போலமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது. இருடி ஏண்டி இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஈஸ்வரி வந்துட்டு ஆஹா நீங்க என்ன இந்த பக்கம் போய் நல்லா சாப்பிடுங்க மதினி. அது மட்டும் இல்லாம நாங்க எங்க பிள்ளையெல்லாம் நாங்க பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணிட்டோம். இனிமே எங்க வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி ஆக போகுது. உங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சாவித்திரி கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. உடனே சாவித்திரி வந்து ஆஹா ஏன் மதினி உங்க இருந்த இருப்பெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? உங்க புள்ள பண்ண தப்பெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? கொட்டகையில இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் பேசிக்கிட்டு இருக்கு. இருங்க மதினி, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இன்னும் 2 மணி நேரத்துல என்ன நடந்துற போகுது, என் பிள்ளைக்கும் அந்த காவியாவுக்கும் கல்யாணம் நடந்து 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது, என் புள்ள கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கல்ல, அந்த பாவம் உங்களை சும்மாவா விடும்? உங்க புள்ள கல்யாணம் எந்த ரூபத்திலேயாவது நின்று போயிடும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அத்தாச்சி இப்படி அவசகுணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்தி விட்டுட்டு போயிருது. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு தமிழ் ரொம்ப குழப்பமா நடந்துகிட்டு இருக்காங்க. மலரும் தனமும் வந்துட்டு என்ன தமிழே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கவும், அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு மாமா போஸுக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குக்கா அப்படின்னு தனம் கேட்குறாங்க. ஏன் தனம் அதை கேட்குற? மாமா உசுரை காப்பாத்தினதுக்காக போஸுக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு மாமா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, சரி அவர் உசுரை காப்பாத்துறதுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், அது மாமா உசுரை காப்பாத்திருந்தா பரவாயில்ல தனம், மாமா உசுரை காப்பாத்தினது போஸ் கிடையாது, போஸ் ஒன்னும் மருந்து எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா சொல்ற, என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மலரும் தனமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன். வர்ற வழியில என்ன அந்த போஸ் தலையில அடிச்சு என்கிட்ட இருந்த மருந்து எடுத்துட்டு போயிட்டான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட சவால் விட்டான். ஆமா நான் தான் உன்னை அடிச்சு போட்டுட்டு மருந்து எடுத்துட்டு போனேன். இந்த உண்மையை உன்னால நிரூபிக்க முடிஞ்ச நிரூபி, 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்க போகுது, நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசினாங்கா அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ இந்த உண்மையை சொல்ல வேண்டியதானக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. யார் தானே நம்புவா இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னு தமிழ் கேட்கவும், என்னக்கா பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ரொம்பவே குழப்பமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சேது வராரு. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. மலரே நீ கவலைப்படாத மலரே, எப்படியோ நீ வேணான்னு சொன்ன வாழ்க்கை தான் அது, அதனால உனக்கு இனிமே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு சேது வந்துட்டு. தமிழ் வந்து ரொம்ப குழப்பமா நின்னுகிட்டு இருக்காங்க. என்ன தனம் உன் அக்கா முகமே சரியில்லை, ஒரு மாதிரியா நின்னுகிட்டு இருக்கா, ஏய் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கவும், மாமா அது வந்து மாமா போஸ் மாமா ஒன்னும் மருந்து எடுத்து மாமா உசுரை காப்பாத்தல, அக்கா தான் மருந்து எடுத்து மாமா உசுரை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்ற அப்படின்னு சேது கேக்குறாரு. ஆமாங்க நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன், வண்டுகிட்ட இருந்து ரொம்ப போராடி என் உயிரை பணைய வச்சு மருந்து எடுத்துட்டு வர்ற வழியில இந்த போஸ் என்ன தலையில அடிச்சுட்டு மருந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சி ஆயிடுறாரு. நீ சொல்றது உண்மையா, உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க 2 நாள் முன்னாடி கூட அவை வாயாலே இந்த விஷயத்த சொல்லி என்கிட்ட சவால் விட்டான் அப்படின்னு சொல்லும் போது சேது சொல்றாரு, அப்போ வா இந்த விஷயத்த நானே போய் அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், எப்படிங்க சொல்ல முடியும், ஆதாரம் இல்லாம யாரு நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு மணமேடையில கூட்டிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஈஸ்வரி வந்துட்டு 2 பேரோட ஜோடி பொருத்தமும் அம்புட்டு அம்சமா இருக்கு, நல்ல வேலை இந்த மலர் ஒளிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அங்கிட்டு சேது வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. மாமா நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, நீங்கெல்லாம் மருந்து எடுத்துட்டு வரும்போது உங்க உடம்புல சேரு காயம்லாம் இருந்துச்சு, ஆனா போஸ் மாமா மருந்து எடுத்துட்டு வரும்போது அவர் உடம்புல ஒரு பொட்டு காயமோ சேரு சகதியோ எதுவுமே இல்ல மாமா, அதுல இருந்து
தெரியல, அவர் மருந்து எடுத்துட்டு வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு தமிழோட காலேஜ்ல இருந்து ஒரு போன் வருது. தமிழ்ச்செல்வி, நீ சீக்கிரமா வா உடனே அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன மேம்னு கேக்குறாங்க. நீ வா, வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேம் சொல்றாங்க. எங்க இந்த மாதிரி காலேஜ் மேம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன அப்படின்னு கேட்கும்போது, தெரியலங்க, ஏதோ முக்கியமான விஷயமா அவசரமா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் மட்டும் 2 பேரும் வண்டி எடுத்துட்டு போறாங்க. காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, தமிழ்ச்செல்வி, அன்னைக்கு காட்டுக்குள்ள போனேல, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எனக்கு இப்பதான் சந்தேகம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நாங்க விருது வழங்குறதுக்காக நாங்க வனத்துறை கிட்ட இருந்து அந்த காட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வனவிலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக வச்சிருந்த கேமராவை பார்க்க சொல்லியிருந்தோம். அந்த கேமரால இந்த மாதிரி நீ மருந்து எடுத்துட்டு வரும்போது போஸ் உன்னை தலையில அடிச்சது எல்லாமே பதிவாயிருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட காட்டவும், சேது இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாரு. இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா தமிழ் சொல்றாங்க, எங்க இந்த வீடியோவை எப்படியாவது போயிட்டு நம்ம மாமா கிட்ட காமிச்சோம் அப்படின்னா மாமா 1 கோடி ரூபாயை கொடுக்கறத தடுத்து நிப்பாட்டலாம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. தமிழ், சேது, டாக்டர் 3 பேருமா சேர்ந்து அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க பார்த்தா ராஜவங்க வந்துட்டு, ஈஸ்வரி, நான் சொன்ன மாதிரியே உன் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாயை நான் தாரேன், இந்த செக்கை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜவங்க வந்து கையெழுத்து போட போகையில கரெக்டா வந்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, இங்க கையெழுத்து போடாதீங்க, நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வர்றாரு. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாம நினைச்சதெல்லாம் தப்புப்பா, போஸ் ஒன்னும் உங்களை காப்பாத்தல, உங்களை உசுரை காப்பாத்தினது தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன செய்து சொல்ற அப்படின்னு. ஆமாப்பா, இப்பதான் எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, தமிழ்ச்செல்வி தான் உசுரை காப்பாத்திருக்கா, மருந்து எடுத்துட்டு வர வழியில இந்த அயோக்கிய ராஸ்கல் போஸ் தலையில அடிச்சுட்டு மருந்து எடுத்துட்டு வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரி வந்துட்டு, என்ன செய்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும் போது இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் அடுக்குமா, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற நேரமாயா இது, கல்யாணத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா செக்கில கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தாடி எடுத்து கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சின்னம்மா நிப்பாட்டுங்க சின்னம்மா, கல்யாணம்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுறாரு. இதை பார்த்துட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிடுறாரு. உடனே இதை பார்த்ததுமே போஸுக்கு படபடப்பாயிருது. காவியா வந்து போஸை முறைக்கிறாங்க. அப்போ நான் எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய ராசல் கிட்ட நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து மாலையை கழட்டி தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சேது வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு போஸை அடிச்சு போறாரு. அப்புறம் டாக்டர் வந்து சொல்றாங்க, வனத்துறை கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு போன் வந்து அவங்க இந்த வீடியோவெல்லாம் எங்க கிட்ட கொடுத்தாங்க, நாங்களும் விருது வழங்குற விழா அன்னைக்கு இந்த வீடியோவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுல இதெல்லாம் இருந்துச்சு, இது நாங்க உங்ககிட்ட காட்டணும்னு நாங்க விருப்பப்பட்டோம், தமிழ்ச்செல்வி தான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா, அவ கஷ்டப்பட்டு வேற யாருக்கோ அந்த விருது கொடுக்கறது எங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் நாங்க இந்த உண்மையை சொன்னோம் அப்படின்னு சொல்லும் போது ராஜவங்க வந்துட்டு போஸை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. கரெக்டா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சார், இவரு வனத்துறை கிட்ட இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஒரு பொண்ணை காட்டுல வச்சு அடிச்சுதான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, இவர் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு போஸை கைது பண்றாங்க. ஈஸ்வரி வந்து கை காலில் விழுகுது. மாமா, என் பிள்ளைய மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் வந்துட்டு ஈஸ்வரியை போட்டு அடிச்சு போடுறாரு. போஸ தரன்னு போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. என் பிள்ளையோட உசுரை காப்பாத்தி கொடுத்த சாமிடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து தமிழை கையெடுத்து கும்பிடுறாங்க. ராஜவங்க வந்து என்ன மன்னிச்சிருமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமோ தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.